ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2026 ஒரு தமிழ் ரொமான்டிக் டிராமாவாக வெளியான பிரேக்ஃபாஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்தில் ரிஷப் லக்ஷ்மி இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க. வீட்டுடைய சம்மதம் இல்லைனாலுமே மேரேஜ் பண்றாங்க. அதுக்கப்புறமா இவங்களுடைய வாழ்க்கையில சில கருத்து வேறுபாடுகள் வர டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற முடிவு எடுக்கிறாங்க. அப்ப டிவோர்ஸ் கவுன்சிலிங்காக டாக்டர் கங்கா தேவி அப்படிங்கிறவங்கள மீட் பண்றாங்க. அப்ப அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா சாந்தனு ஜான்வி அப்படின்ற கப்பலுடைய கதையை இவங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கதையை கேட்கும்போது அவங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்றதும் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத அவங்க உணர்ந்து மறுபடியும் சேர்ந்து வாழ்ந்தாங்களா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய கான்செப்ட் பாத்தீங்கன்னா பேப்பர்ல பார்க்கும்போது ஒரு 2 parallel ஸ்டோரிஸ் வந்து சொல்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலுமே எக்ஸிகியூஷன்ல கோட்டு விட்டாங்க அப்படின்றதுனால 2 ஸ்டோரியுமே பாத்தீங்கன்னா ரசிக்கும்படி இல்ல. கேரக்டர்ஸ் பெருசா நம்மளுக்கு கனெக்ட் ஆகல அப்படின்றதுனால எமோஷனல் சீக்வன்ஸுமே சரியா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். லீட் ரோல்ஸ் நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா எமோஷனல் சீக்வன்ஸை புல் ஆஃப் பண்றதுக்கு ரொம்ப திணறி இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்பட்டமா தெரியுது. அது இந்த படத்துக்கான மைனஸாவே அமைஞ்சிருக்கு. சினிமாட்டிக் ஆஸ்பெக்ட் எது எடுத்தாலுமே அது பிலோ ஆவரேஜ் தான் இருக்கு. சோ இந்த படம் பார்த்து உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்றீங்க. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். படத்துல மைல்ட் அடர்கன் இருக்கு, அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 3 out of 10.